செல்போன்ல சிஎம் விஜய காட்டி காட்டி இப்படியா? 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களும் முழு தள்ளுபடி. நீங்க சொன்னதை மட்டும் செஞ்சு கொடுங்க, அதுக்கு மேல கேட்கல. தமிழக அரசு விவசாயிகள் கடன்களை தள்ளுபடி செய். வாக்குறுதியை நிறைவேற்று. ஏமாற்றாதே விவசாயிகளை ஏமாற்றாதே. கூட்டுறவு சங்கம் முன்பு ஒன்று திரண்ட விவசாயிகள் இவர் இந்த தேர்தல் அறிக்கை விட்டனால கடந்த 2 மாதங்களாக 3 மாதங்களாக விவசாயிகள் எல்லாமே இந்த கடனை எப்படியும் தள்ளுபடியாங்கிற நம்பிக்கையில யாருமே கடன் கட்டாம எல்லாமே ஓவர்டியூ ஆகி போய் கிடக்கு. இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேல வாங்கியிருக்க விவசாயிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓவர்டியூ ஆயிருக்கான வட்டியே பாத்தீங்கன்னா 8000 இருந்து 14000 வரைக்கும் வருது. இவர் அறிவிச்சிருக்க இந்த 5000 எந்த விதத்திலையும் விவசாயிகள் அவருடைய துயரத்தை துடைக்கிற மாதிரியே கிடையாது. இது முற்றிலும் மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையில அறிவிப்பு இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் பகுதியில் இருக்கக்கூடிய 220 வடவாளம் புதிய வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு சுமார் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பெண்கள்னு பலருமே ஒன்று திரண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்கள் அனைத்து கூட்டுறவு சங்க விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்திருந்த நிலையில தற்போது 50,000 வரை மட்டுமே தள்ளுபடி அறிவித்திருப்பது பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பதா கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் முதல்வர் விஜய் பேசிய வீடியோ காட்சி செல்போன்ல காட்டியபடியே நூதன முறையில போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. உடனடியா அனைத்து விவசாய கடன்களும் முழு தள்ளுபடி செய்யப்படணும், இல்லனா அடுத்த கட்ட போராட்டம் தீவிரமாயிருக்கும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், எம்சிஆர் பியூர் கார்டன் கிளப்.